ஏசப்பா, எத்தனையோ முறை தெரிஞ்சே பாவம் செய்த பொழுதும் என் பாவத்தை நீங்க ஒருத்தருக்கும் காட்டி கொடுக்காம. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்வின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவருடைய பாடுகளோடு சேர்த்து தியானிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருளின் காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே துன்பத்தை தாங்க முடியாத மனிதர்களா நாம் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, துன்பம் என்பது நம் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று. பலரும் பல வேளைகளிலே சொல்வார்கள், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும்தான் துன்பம் என்பது வாழ்வின் தொடர்கதையாய் இருக்கிறது. நம்மில் பலர் நாம் அடுத்தவரை பார்த்து கேட்கின்றோம், உங்களுக்கு என்னப்பா, உங்களுக்கு என்ன என்கின்ற இந்த வார்த்தை ஏதோ அடுத்தவர்களுக்கு துன்பம் இல்லை, நாம் மட்டும்தான் துன்பப்படுகின்றோம் என்பது போல நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் துன்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே நாம் வாழ்க்கையிலே துன்பத்தை எவ்வாறு பார்க்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நாம் எம்முடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்லக்கூடிய பக்குவத்தை பெறுகின்றோம். சிலர் தனிமையை எதிர்மறையாக பார்ப்பார்கள். அவர்கள் தனிமை அவர்களுக்கு துன்பமாக இருக்கும். நான் கல்வி கற்கின்ற என்னுடைய பல்கலைக்கழகத்திலே சோஷியல் எலிமெண்ட்ஸ் அண்ட் பாஸ்டரல் கேர் என்கின்ற ஒரு பாடத்தை கற்பிக்கின்ற ஒரு குருவானவர், அவர் விரிவுரையாளராக இருக்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, தனிமை என்பது நோ மேன் கேன் லிவ் ஆஸ் அன் ஐலண்ட். யாரும் இந்த உலகத்திலே தனியாய் வாழ முடியாது. எம்மை பாலைவனத்திலே கொண்டு போய் போட்டாலும் நாம் அங்கே தனியாய் இருப்பதில்லை. நாம் சிந்தனையிலே யாரோ ஒருவரை நினைக்கிறோம் அல்லது பலரை நினைக்கிறோம். அது கடவுளாக இருக்கலாம், என்னுடைய அம்மா அப்பா மம்மி டெடியாக இருக்கலாம், அல்லது என்னுடைய சகோதரங்களாக இருக்கலாம், அல்லது என்னுடைய நண்பர்கள் பிள்ளைகள், யாராவது ஒருவரை நாம் அந்த நேரத்திலே சிந்திக்கிறோம். ஆக சிந்தனையிலே யாரோ ஒருவர் நம் கூடவே இருக்கிறார். இவ்வாறு நாம் தனியாய் இருப்பதில்லை என்பதை அவர் அழகாய் சொன்னார். தனிமையிலே நாம் கடவுளை உணராவிட்டால், அல்லது நான் தனியாய் இருக்கின்றேன் என்கின்ற அந்த சிந்தனை எதை குறித்து காட்டுகிறது என்றால், நான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் என்பதை குறித்து காட்டுகிறது. கடவுள் மீது உண்மையான விசுவாசம் இருக்கின்ற ஒருவர் நான் தனியாய் இருக்கின்றேன், தனிமையிலே வாடுகின்றேன் என்று சொல்ல முடியாது. ஆக இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான என் சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் இவை யாவும் நாம் விசுவாசத்தை ஆழப்படுத்தி கொள்ள இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பங்களாய் அமைகிறது. நாம் துன்பத்தின் போது எவ்வாறு எங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்துகின்றோம். ஆண்டவர் இயேசு பாடுகள் பட்டார். அவர் அந்த பாடுகளின் வழியாக இந்த மனுக்குலத்தை மீட்கப் போகின்றார் என்கின்ற இறைவனுடைய சித்தம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இந்த துன்பத்தின் பிற்பாடு தாம் மாட்சிப்படுத்தப் போகின்றார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதே போன்று எங்களுடைய வாழ்வின் துன்பங்கள் வழியாகவும் நாம் கடவுளை மாட்சிப்படுத்துகிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, எல்லா அருளும் நிறைந்த கடவுள் கிறிஸ்து இயேசுவில் நாம் என்றும் நிலைத்திருக்கும்படி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள எம்மை அழைக்கின்றார். சிறிது கால துன்பத்தின் பின் அவர் எம்மை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி எம்மை நிலைநிறுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று யோவான் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே கடவுளின் செயல்கள் வெளிப்படுத்தப்பட தான் இவர் இவ்வாறு பிறந்திருக்கிறார் என்று பிறவி குருடனை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், நமது வாழ்வின் துயரங்கள் யாவுமே நாம் கடவுளை மாட்சிப்படுத்த இறைவன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகளாய் அமைகின்றன. ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் துன்ப துயரங்கள் என்பது தவிர்க்க முடியாதது என்பதை நாம் உணர்வோம். நாம் எவ்வாறு அதை உற்று நோக்குகின்றோம்?
கடவுள் விண்ணக வாழ்வை எமக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது அதை நாம் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. துன்பத்தின் வழிதான் மீட்பு என்பதை சிலுவை வழியில் ஆண்டவர் இயேசு எமக்கு வாழ்ந்து காட்டினார். நாமும் எமது வாழ்விலே துன்ப துயரங்களை தாங்கிக் கொள்ள இறைவரம் கேட்டு இந்த தவக்காலத்திலே பயணிப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, இந்த தவக்காலத்தை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேட விதமாக இந்த தவக்காலத்திலே உம்முடைய பாடுகளை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இதன் வழியாக நாங்கள் நரக பாதாளத்திலிருந்து பாதுகாக்கப்படவும் எமது வாழ்வின் துன்ப துயரங்கள் வழியாக நீர் எமக்கு வாக்களித்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.